ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, சிக்கன் குழம்பு எப்படி வைக்கணும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை நான் உங்களுக்கு ஃபஸ்ட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி வைக்கணுங்கிறத காட்டுறேன். வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்களா, பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. அது போக 2 உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், போடலாம் போடாட்டியும் இருக்கலாம். தக்காளி, ஒரு தக்காளி எடுத்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போ உங்களுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னென்னாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனால கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்க. ஓகே, நான் ஆன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டவ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், கேஸ்லாம் கிடையாது, இது எலக்ட்ரிக் ஸ்டவ். பார்த்தீங்களா, இங்கே சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு, அங்கே முட்டை ரெடி ஆகிட்டு. ஓகே, என்ன சூடாயிருச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வேரி சீரகம் லைட்டாக குறைச்சிக்கோ. சீரகம் பார்த்தீங்களா, சின்ன சீரகம். இதை எடுத்து ஓப்பன் பண்ணி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. ஒரு கையில் எடுத்து அடி போட்டுருங்க. போட்டு புரியுதா? இன்னும் கொஞ்சம் குறைச்சோம். ஓகே, அந்த வெங்காயத்தை எடுத்து மலை சாரல் போல தூவிடும். இப்படி மலை சாரல் போல் எப்படி தூவி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் சீல் விட்றான். எப்படி சீ விட்டிங்களா? சீ விட்டுட்டு ஒரு கரண்டி எடுத்துக்கணும். இது ஒரு கரண்டி எடுத்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது ஒரு கண்ணாடி பதம், பார்க்க கண்ணாடி மாதிரி மாறும்போது இப்படி ஆஞ்சி வச்ச கருவேப்பிலை பார்த்தீங்களா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போட்டுருங்க. போட்டு அடுத்து ஒரு டக்குன்னு 2 கண்டிட்டேன். இப்போது மஞ்சப்பொடி, இவன் தான் அந்த மஞ்சப்பொடி. இது எடுத்துட்டு கொஞ்சோண்டு அப்படி மலை சாரல் மாதிரி போட்டு, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி போட்டாச்சா? போட்டதுக்கப்புறம் இவன் யார் தெரியுமா? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இவன் தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இவன் அப்படியே ஊற்றினாப்பில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்களா அளவு? இவனை இப்படி போட்டு இவன் நல்லா இவனோட வாசம் போகிற அளவுக்கு, அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வாசம் போகிற அளவுக்கு இவனை நல்லா கிண்டிட்டு அடுத்து நம்ம ஊர் உப்பு. என்னடா உப்பு பிங்க் கலரில் இருக்குன்னு பார்க்காங்க, இது பிங்க் சால்ட்டு. நீங்கள் எந்த உப்புனாலும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் உப்பு. இது நம்ம ஊர் உப்பு போட்டாச்சு. இவனையும் நல்லா கிண்டி விட்டு, ஐயோ குக்கர் எத்தனை கிலோ வந்துன்னு தெரியலையா? எஸ் சார், குக்கர் எத்தனை விசில் வந்தது?
ஓகே, இது வரல. ஓகே, இவனை ஆஃப் பண்ணிடலாம். இவனை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி நோக்கி வச்சிடணும். இல்லைன்னா எங்களுக்கு பயங்கர ஹீட்டாக இருக்கும், சோறு பிடிச்சிடும். ஓகே, இவன் ரெடி ஆகிட்டான். அப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் கம்மியாக தான் சாப்பிட்ணும். ஸோ க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை உள்ளே போட்டலாம். சிக்கனை போட்டதுக்கப்புறம் கிழங்கு தேவைன்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா போட வேண்டாம். சின்ன குழந்தைங்களுக்கு சும்மா நசுக்கி கொடுக்குறதுக்காண்டி கிழங்கு ஆட் பண்ணுறேன். ஓகே, போட்டாச்சா? இவனை ஒரு 2 நிமிஷம் 2 மினிட்ஸ். இதை வேண்டாம், பெருசாக இருக்கும். ஓகே, நல்லா அந்த வெங்காயம் தக்காளி மணி பாருங்க 10:54, காலையில் 10:54, இங்கே 10:53. இந்த மாதிரி நல்லா ஒரு கிண்டுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதை அப்படி பொடிசாக வெட்டி இருப்போம்ல, அதை இவனை அப்படியே கட்ட அப்படியே தூவிட்டு இவனை ஒரு 2 வதக்கு. சரி, இவங்கெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். அதனால் இப்படி ஒரு மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். கைஸ், இப்போ தான் நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னா மிளகாய்த்தூள் இப்படி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நமக்கு உரப்பு வேண்டாம், சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். அடுத்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள். நீங்கள் உங்கள் உரப்பு வேணால் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போச்சு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் மிளகுத்தூள். ஓகே, போட்டாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்களா, கரம் மசாலா, மல்லித்தூள், மல்லித்தூள் போடணும். இல்லை, நம்ம ஒரு ஆச்சி கோரியண்டர் பவுடர், அதாவது நம்ம ஒரு மல்லித்தூளை கொஞ்சம் தாராளமாக, அதாவது ஒரு 3 ஸ்பூன் 3 போட்டாச்சு. இது அவ்வளோ உரைக்காது, ஸோ அதனால் 3 ஸ்பூன் போட்டுருவேன். போட்டு சிக்கனை நல்லா மசாலா பிடிக்கணும். நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே, நல்லா மசாலா கறியில் செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்களா 2 கப்பு தண்ணி, 1 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டிங்களா? ஊற்றி நல்லா கலக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மூடி எங்கே நல்லா இருக்க மூடி, இந்த மூடி எடுத்து இப்படி மூடிடணும். மூடி அடுப்பு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுருங்க. வச்சு மணி 11:02, ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். காய்ஸ், கிட்டத்தட்ட 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு.
வாங்க ஃபைனலாக ஒரு 2 மசாலா ஆட் பண்ணணும். அது என்ன மசாலான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், ஃபைனலாக ஒரு 2 மசாலா ஆட் பண்ணணும். அது என்னென்னா கறி மசால் பொடி. கறி மசால் பொடி எதுக்குன்னா, ஏதாவது நான்வெஜ் சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை கொஞ்சம் ஆட் பண்ணணும். கறி மசால் பொடி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு போதும், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர். ஓகே, இது என்னென்னா கரம் மசாலா. கரம் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன், அதாவது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிண்டி இது ஒரு நிமிஷம் நல்லா மசாலா வாசம் போகிற வண்டிக்கும் 1 நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. கைஸ், ஃபைனலாக ரெடியாகுது. ஃபைனலாக இந்த சிக்கன் குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது என்னங்கிறத நான் பார்க்குறேன். இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வெயிட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு 4 பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது போக பெரிய வெங்காயம் ஒரு பாதி சைஸ் வெங்காயத்தை எடுத்து இதே மாதிரி கொஞ்சம் பொருசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஒன்லி வெங்காயத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி போட்டு நல்லா தாளிப்பீங்க தெரியுமா? அது என்ன நல்லா முருக விடுங்க. பாருங்கள், இதே மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வத்தப்பொடி எடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த எண்ணெயில் கருகி வர மாதிரி, கருகிடக்கூடாது, லைட்டாக இப்படி வர மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஒரு 2 செகண்ட் இப்படி பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குழம்புல ஊற்றிடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷ். நம்ம கறி குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நான் டேஸ்ட் பண்ணுறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கறி குழம்பு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் கைஸ். சிக்கன் குழம்பு டாப் நாச் சிவா பண்ண டாப் நாச் சிக்கன் குழம்பு கட்டி பொடி வெறித்தனம். ஓகே கைஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.